கிருஷ்ணகிரி வீத லீடர் சொந்தங்கள் அனைவரும் ஒன்று கூடி போதையில்லாத தமிழகம், போதையில்லாத கிருஷ்ணகிரி உருவாக வேண்டி நடைபெற்ற சிறப்பான பேரணி. இந்த பேரணியை தலைமை தாங்கி முன்னிலை வகித்த நமது பாராளுமன்ற உறுப்பினர், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு நரசிம்மன் ஐயா அவர்கள் வழிநடத்த, நமது வீத லீடர்ஸின் சீஃப் லீடர் தலைவர் அன்புக்குரிய அன்னார் அண்ணாமலை அன்னார் அவர்களின் உன்னத நோக்கம் போதையில்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்று கூறி அனைத்து மாவட்டங்களிலும் பட்டி தொட்டி எங்கும் அனைவரும் நடைபேரணி, சைக்கிளத்தான் என்று மாரத்தான், பல்வேறு நிகழ்ச்சிகள் என்று அனைத்து மாவட்டங்களிலும் மிக சிறப்பாக நடந்து கொண்டே இருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரியில் குழந்தைகள், பெரியோர்கள் குடும்பமாக கலந்து கொண்ட இந்த பேரணியானது மாற்றத்திற்கான ஒரு முதல் படியாக குடும்பமாக சேர்ந்து இளைஞர்கள் என அனைவரும் ஒன்று கூடி போதையில்லாத தமிழகம் உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் பதாகைகளை ஏந்தி கொண்டு பெண்கள், ஆண்கள் என அனைவரும் அணிதிரண்டு இந்த பேரணியில் கலந்து கொண்டது நமது தலைவரின் உன்னத நோக்கம் நிறைவேறிவிட்டது என்பதை காட்டுகிறது. மாற்றம் உறுதி. 2031 இதே சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து நமது தலைவர் முதலமைச்சர் ஆவது நிச்சயம் என்பதை இந்த பேரணி, இது ஒரு முதல் கட்டமான பேரணி அல்ல, இது மாற்றத்திற்கான பேரணி. தருமபுரி மாவட்டத்தில் மிக சிறப்பாக நடந்தது. அதை அடுத்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சிறப்பாக நடந்தது. அனைத்து மாவட்டங்களிலும் அனைத்து இளைஞர்களும் அனைவரும் இதே போன்று வெகுண்டெழுந்து அந்தந்த கிராமங்களில் அவர்களால் முடிந்த சிறு சிறு முயற்சிகளில் விழிப்புணர்வு பேரணி செய்யும் பொழுது வருஷம் நம்மளுடைய தலைவர் இந்த போதை ஒழிப்பு பேரணி நடைபெறும் என்று கூறியிருக்கிறார். எனவே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் நடைபெறும் எண்ணத்தில் சிறு சிறு முயற்சியாக கண்டிப்பாக போதையில்லாத தமிழகம் உருவாகியே தீரும் என்பதை இந்த மாற்றம் நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக கூறுகிறது. கிருஷ்ணகிரியில எல்லா வீதியிலையும் ஒழிச்சது வெறும் முழக்கம் மட்டும் இல்லைங்க, மாற்றத்தை விரும்பக்கூடிய ஆயிரக்கணக்கான மக்களின் நம்பிக்கையின் குரலாக தான் நான் பார்க்கிறேன். இந்த பேரணி ஒரு நிகழ்ச்சி மட்டுமல்ல, ஒரு புதிய தலைமுறையின் பொறுப்புணர்வை வெளிப்படுத்தும் மக்களின் எழுச்சி என்றுதான் நான் பார்க்கிறேன். ஒற்றுமை இருந்தால் மாற்றம் சத்தியம். நமது இளைஞர்கள் முன்னேறினால் சமூகம் முன்னேறும் என்பதை, மக்கள் ஒன்றிணைந்தால் வரலாறு படைக்க முடியும் என்பதை இந்த பேரணி மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது. இந்த மாபெரும் நிகழ்வை திட்டமிட்டு ஒழுங்குபடுத்தி வெற்றிகரமாக நடத்தி முடித்த திருமதி சாந்தி அக்கா, மன்னன் சிவா அன்னார் அவர்கள், ஹரிபிரகாஷ் அவர்கள், மோத்திலால் அவர்கள், சுவாமி அன்னார் அவர்கள் என அனைவருக்கும், அனைத்து வாலண்டியர்ஸுக்கும் இந்நேரத்தில் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாறுவோம் மாற்றுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.